தசகம் 55. காளியனின் கர்வ பங்கம். பகவானே, பிறகு நீ யமுனையில் நீரில் இருந்த கொடிய பாம்பான காளியனை அவ்விடத்தினின்று விரட்ட முடிவு செய்தாய். அதனால் ஆற்றங்கரையில் நச்சுக்காற்றினால் உலர்ந்து போன இலைகளின் கூட்டத்தோடு இருந்த கதம்ப மரத்தின் மீது விரைந்து ஏறினாய். இளந்தளிருக்கு ஒப்பான அழகிய நிறத்தை கொண்ட தாமரை மலர் போன்ற திருவடிகளால் அந்த மரத்தின் மீது ஏறிக்கொண்டாய். பின் நீர் சுழல்களோடு அச்சத்தை கொடுக்கும் அலைகள் போதும் மடுவின் நீரில் மிக தொலைவிலிருந்து தாவி குதித்தாய். 3 உலகங்களையும் தாங்கும் உன்னுடைய சுமையை தாங்க முடியாமல் யமுனையாறு கலங்கியது. அப்பொழுது அதன் நீர் உயரே எழுந்து பேர் இரைச்சலுடன் 100 வில்லிடை அளவு கரையை மூழ்கடித்தது. அப்பொழுது திக்கு திசைகளெல்லாம் பெரும் சுழல்கள் சுழன்ற கலக்கப்பட்ட மடுவின் தண்ணீரில் பொங்கி அதிகமான இரைச்சல் உண்டானது. அந்த ஒலியை கேட்டு கடுஞ்சினம் கொண்ட பாம்புகளின் தலைவனான காளியன் தன்னையே மறந்து நீரினின்று கிளம்பி உன் அருகில் வந்தான். 1000 படங்களின் நுனியில் தீப்பொறிகள் பறக்க கொடிய நச்சுடன் பல கொடி முடிகளை உடைய கருமலை போல் தோன்றும் காளியனை நீ உன் எதிரில் கண்டாய். அந்த பெரும் பாம்பரசன் தீ போல ஜுவலிக்கும் கண்களுடனும் கொடிய விஷத்தால் வெப்பம் வீசும் காற்றுடன் அளவற்ற வலிமையுள்ள உன்னை கடித்தான். ஆயினும் நீ எந்தவித அசைவும் இல்லாமல் இருப்பதைக் கண்ட அந்த காளியன் உன்னை இறுக சுற்றி கொண்டான். இது வியக்கத்தக்கது. பின் யமுனையின் கரையில் இருந்த சிறுவர்கள் உன்னை காணாமல் வருந்தினார்கள். அப்படியே பசுக்களும் வருந்தின. அதே நேரத்தில் கோகுலத்தில் பல தீய சகுனங்களை கண்ட இடையர்கள் அனைவரும் யமுனை கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். விபுவே, அவர்கள் எல்லோரும் உன் நிலைமையைக் கண்டு துக்கம் தாங்காமல் உனக்காக உயிரை விட துணிந்தார்கள். அப்பொழுது நீ அந்த பாம்பரசனின் பிடியிலிருந்து உன்னை விரைவாக விடுவித்துக் கொண்டு புன்முறுவலுடன் வேகமாக மேலே வருவது காணப்பட்டது. அதற்கு பிறகு நீ அந்த பாம்பரசனுடைய படங்களின் மீது ஏறி நின்று கொண்டு உன் மெல்லிய திருவடிகள் பிரகாசிக்க அதில் அணிந்த சலங்கைகளின் ஒலியுடன் கூடி உன் கை வளையல்களின் கிங்கிணி சப்தமும் இணைந்து ஒலிக்க நடனமாடினார். குருவாயூரின் தலைவனே, நீ நடனம் செய்தபோது அதை கண்ட இடையர்கள் மகிழ்ந்தார்கள். முனிவர்கள் இன்புற்றார்கள். இந்திரன் முதலிய தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள். அத்தகைய நீயே என்னை தீராத நோயினின்றும் காத்தருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே.